தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி ஆட்டவலே ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம சனாத்தனுடைய தர்ம கிரந்தங்கள் அதில் வேதம் பற்றின விஷயங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த தொடரில் இன்றைக்கு 3வது பகுதி பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இன்றைய தலைப்பு என்னென்னா, வேதங்களை அறிந்து கொள்வதற்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும், அதோட வேதம் அனாதியானது, அனந்தமானது, இதனுடைய தாத்பரியம் என்ன, அதை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தர்ம சத்சங்கத்தில் ஹிந்து கலாச்சாரத்தினுடைய அடிப்படை அங்கம் அந்த ஒரு தொடரினுடைய பகுதியாக இந்த சனாதன தர்ம கிரந்தங்கள்னு இந்த தொடரை நம்ம ஆரம்பித்துள்ளோம். இந்த தர்ம கிரந்தங்களை பற்றின ஒரு அசாதாரண மகத்துவம், அதோட புத்திஜீவிகள் இது பற்றின ஒரு தவறான கருத்துக்களை துர்பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயங்கள், அது பற்றின உண்மைகள், இவையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தொடரை நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இதுவரைக்கும் இதற்கு முந்தைய அந்த 2 பகுதிகளில் நம்ம வேதத்தினுடைய அர்த்தம், அதனுடைய நிர்மாணம், அந்த நிர்மாண காலம், அதோட வேத நிர்மாணத்தினுடைய நோக்கம், இது போன்ற விஷயங்கள், அதை காட்டிலும் அது சர்வ ஜாக்கிரதையாக லட்சோபலட்சமான வருடங்கள் அதை அப்படியே போற்றி பாதுகாத்து வந்துள்ள அந்த ஒரு அற்புதமான வழிமுறை, இது போன்ற விஷயங்களை நம்ம இந்த 2 பகுதிகளை, இதற்கு முன்பு வந்த பகுதிகளில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு வேதங்களை அறிந்து கொள்வதற்கு வேறு என்ன தெரிய வேண்டும், அதோட வேதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவது கேள்வி, வேதம் என்பது நம்முடைய மூல தர்ம கிரந்தமாகும். ஆனால் வேதங்களை அறிந்து கொள்வது ஏன் இவ்வளவு கடினமாக உள்ளது? வேதங்களை அறிந்து கொள்ள வேறு ஏதாவது ஒரு அடிப்படை ஞானம், அடிப்படை தகுதி தேவையா, அவசியமா? அதுதான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று மட்டுமல்ல, ஆதி காலத்திலிருந்தே அந்த வேதம் என்பது மிகவும் கடினமாகவே இருந்து வந்துள்ளது. அவ்வளவு சுலபமாக சாதாரணமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது என்றைக்குமே இருந்ததில்லை. அதோட வேதங்கள் இப்படி கட்டி காத்து ஒரு கட்டுக்கோப்பாக லட்சோபலட்ச வருடங்கள் அது அப்படியே சிதையாமல், அதனுடைய அந்த மூல ஸ்வரூபம் மாறாமல் ரட்சிக்கப்பட்டு வந்துள்ளது இல்லையா? அதற்கு இந்த ஒரு கடினமும் உதவியாக இருந்துள்ளது. அது ஏன்னா கற்பதற்கு எதுவுமே சுலபமாக இருக்கும் பொழுது அதில் அந்த சிதைவு ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளது. அது கற்பதற்கு எந்த அளவு கடினமாக உள்ளதோ அந்த அளவு அதனுடைய மூல ஸ்வரூபமும் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் அதுவே ஒரு காரணம். இன்றைக்கு ஏன் அந்த வேதம் அவ்வளவு கடினமாக உள்ளது, அதற்குரிய அடிப்படை தகுதி என்ன தேவை, என்ன தெரிந்தால் அதை வேதத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும், அது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஏன் அவ்வளவு கடினமாக உள்ளது அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். யுகம் அல்லது காலத்திற்கு ஏற்றபடி ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம அந்த ஆன்மீக நிலை தாழ்ந்து கொண்டே வந்துள்ளது. அதாவது சத்திய யுகத்தை காட்டிலும் திரேதா யுகத்தில் ஆன்மீக நிலை குறைந்துள்ளது. பிறகு துவாபர யுகம், இப்பொழுது கலியுகத்தில் மிகவும் தாழ்ந்த நிலையில் அது இருக்கிறது. அந்த மூல வேதத்தினுடைய நமக்கு இன்றைக்கு வழக்கு மொழியில் நமக்கு என்ன சம்ஸ்கிருதம் தெரியுமோ அதே சம்ஸ்கிருதம் வேதம் கிடையாது. அந்த வேதங்களினுடைய சம்ஸ்கிருதமே மிகவும் கடினமானது. அதற்கு மேலாக அதில் அந்த ஸ்லோகங்கள், வரக்கூடிய ஸ்லோகங்களை ருச்சாக்கள் அப்படின்னு சொல்வார்கள். அந்த ருச்சாக்களினுடைய அர்த்தம் மறைபொருளாக, அதாவது மேலெழுந்து வாரியாக நம்ம அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அது மறைபொருளாகவும் அது உள்ளார்ந்த அர்த்தம் உடையதாக உள்ளது. சம்ஸ்கிருதத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. அதே போல ஒரு அர்த்தத்திற்கு ஒரே அர்த்தம் கொண்ட பல வார்த்தைகளும் உள்ளன. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ருச்சாக்களுக்கும் அந்த ஸ்லோகங்களுக்கும் அநேக அர்த்தங்கள் உள்ளன. அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதாவது பல வகையான அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது.
அதனால் வேதத்தினுடைய ஆனால் எது உண்மையான அர்த்தம் அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும்? அந்த வேதத்தை தாத்பரியத்தை புரிந்து கொள்வது அதனால தான் கடினம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் யாருக்கு அந்த ஞானத்தில் தேட்டம் இருக்கிறதோ, அந்த ஞான தேடல் இருக்கிறதோ, அந்த உள்ளார்ந்த அந்த ஆன்மீக சுபாவம் இருக்கிறதோ, அவர்களால் இந்த கடினமான வேதத்தையும் சுலபமாக அவர்களால் கற்க இயலும். இப்போ வேதத்தை புரிந்து கொள்வது கடினம் என்பதனால தான் இன்றும் வேதத்தை சுலபமாக மற்ற சப்தங்களோடு ஒப்பிடுவது கடினமாகிறது. இப்போ அதற்கு ஒரு அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு எல்லாம் தெரியும். அதாவது 64 கலைகள் 14 வித்யாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதில் அந்த 14 வித்யாக்களினுடைய ஞானம் மிகவும் அவசியமாகிறது அந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கு. வேதங்களுடைய சாமானிய சப்த அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். முக்கியமாக வியாக்கரணத்துடன் அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அந்த 14 வித்யாக்களினுடைய ஞானம் அது அடிப்படை அவசியமாகிறது. இதற்கு முந்தைய யுகங்களிலும் இவ்வாறு தான் இருந்தது. இது எப்படின்னா, இப்போ சாதாரண உலக வழக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் படிப்பதற்கு 12ஆம் வகுப்பு முடிந்த பிறகு அதற்குன்னு ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறார்கள் இல்லையா? அந்த நுழைவுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றால்தான் நம்ம அந்த இன்ஜினியரிங் கல்வியோ இல்லை டாக்டர் கல்வியோ படிக்க முடியும். அதே போல் இந்த வேதங்களை கற்று தேர்வதற்கு அதனுடைய அந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த 14 வித்யாக்களினுடைய ஞானம் மிக மிக அவசியமாகிறது. இந்த 14 வித்யாக்களின் ஞானத்தின் மூலமாக அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் புராதன குருகுலங்களில் பார்த்தோன்னா முதல்ல அவர்கள் கற்றுத்தருவதே இந்த 14 வித்யாக்கள் தான். அது முதலில் கற்றுத்தரப்பட்டன, அதற்கு பிறகே வேத பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்போ இந்த 14 வித்யாக்களோட கூட இன்னொரு முக்கியமான ஞானம் அவசியம். அது என்ன அப்படின்னா வியாக்கரணம், அதாவது இலக்கணம். வியாக்கரணத்தினுடைய ஞானம் மிக மிக அவசியமாகிறது. வேதங்களுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கும் வியாக்கரணத்தில் வித்வானாக இருப்பது அவசியம் அப்படின்றது தெரிகிறது. வியாக்கரண பயிற்சி இல்லாமல் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ வியாக்கரணம் என்பது என்ன? வார்த்தைகளை அதனுடைய இடத்தில் சரியாக உட்கார வைப்பது, அதுதான் வியாக்கரணத்துடைய அந்த காரியமாகிறது. இப்போ வித்தியார்த்திகளுக்கு சம்ஸ்கிருதம் கற்றுத்தருவதற்கு முன்பு அவர்களுக்கு மிக முக்கியமாக அவர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அஷ்டாத்தியாயி, அது கற்றுத்தரப்படுகிறது. இந்த அஷ்டாத்தியாயினா என்ன அப்படின்னா, அந்த சம்ஸ்கிருதத்தில் வியாக்கரண கிரந்தமான அந்த அதில் மிக முக்கிய கிரந்தம் பாணினி எழுதினது தான் இந்த அஷ்டாத்தியாயி. அது வியாக்கரண நியமங்களை கொண்டது. அதை முதல்ல அந்த வித்தியார்த்தி அந்த கிரந்தத்தை நன்றாக கற்க வேண்டும். வேதங்களினுடைய அந்த அவர் சம்ஸ்கிருத மொழியின் இலக்கண நியமங்களின் கிரந்தமாக இந்த அஷ்டாத்தியாயியை பாணினி இயற்றியுள்ளார். இப்போ வேதங்களின் ரக்ஷணத்திற்காக இந்த வியாக்கரண பயிற்சி மிக மிக அவசியமாகிறது. அப்பொழுது தான் அதனுடைய அந்த மூல ஸ்வரூபம் அப்படியே ரட்சிக்கப்படுகிறது. இப்போ சம்ஸ்கிருத வியாக்கரண சூத்திரங்களுடைய ஞானம் யாரிடம் உள்ளதோ அவர்களுக்கே வேதத்தினுடைய யதார்த்த ஞானம் புரிய வரும். இப்போ வியாக்கரணத்தை கற்பதனால சப்தங்களினுடைய அர்த்தத்தினுடைய சரியான ஞானம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. சப்தங்களினுடைய உற்பத்தி நிர்மாணம் அந்த ஞானமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதோட அந்த ஸ்வரங்களின் உச்சாரணம் அது சரியானபடி எப்படி செய்வது, அதாவது ஸ்வரபேதம் இருக்கு இல்லையா, மேல் ஸ்தாயி, மத்தியம ஸ்தாயி, கீழ்ஸ்தாயி, இது போன்ற அந்த ஸ்வரங்கள் எந்த ஸ்வரங்களில் அந்த வேதத்தை உச்சரிக்க வேண்டும் அந்த சந்தேகமும் அவர்கள் மனதில் எழுவதில்லை. இந்த வியாக்கரணத்தை கற்பதன் மூலமாக தவறில்லாத ஒரு சப்த பிரயோகம் மூலமாகத்தான் அது அதற்குரிய பலனை தரும். அதோடு கூட அந்த உச்சாரணத்தில் ஏதான தவறு இருந்ததுன்னா அதனால் பாதிப்பு ஏதான தீய பலன் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அதனால் பல வம்சாவளியினர், அதாவது தலைமுறையாக இந்த வேத பாராயணத்தை
அதனுடைய அந்த ஸ்வரங்களோடு, ஸ்வர சுத்தத்தோடு, துவனி சுத்தத்தோடு, வியாக்கரண சுத்தத்தோடு, இந்த 14 வித்யாக்கள் ஞானத்தோடு அவர்கள் அதை பயின்று வந்ததுனால, அதை உச்சாரணம் செய்து வந்ததுனால தான் இவ்வளவு வருடங்களாயும் அது அதே மூலஸ்வரூபம் மாறாமல் அது ரட்சிக்கப்பட்டு வந்துள்ளது. அதனால் வேத மந்திரத்தின் ஒவ்வொரு அக்ஷரமும் யோக்கியமான ஸ்வரத்தில் மற்றும் பாரம்பரிய துவனியில் போற்றி பாதுகாக்கப்பட்டால்தான் அந்த வேதங்கள் ரட்சிக்கப்படும் அப்படின்றது இதிலிருந்து தெளிவாகிறது. அதனால் வேத ரக்ஷணம் செய்ய வேண்டும்னா அது யாரால் செய்ய முடியும்? ஆன்மீக பயிற்சி, சாதனா பலம் இருக்கக்கூடியவர்களால் மட்டுமே அந்த வேத ரக்ஷணத்தை செய்ய முடியும். இந்த கருத்தை குருதேவ் டாக்டர் காட்டி சுவாமிஜி என்ற மகான் நமக்கு தெரிவித்துள்ளார். அடுத்து 4வது ஒரு விஷயம் வேதம் சம்பந்தமாக பார்த்தோம்னா, மந்திரங்களில் பல அர்த்தங்கள் உள்ளன. அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும்? எந்த அர்த்தம் எந்த அர்த்தத்தில் அந்த மந்திரம் கூறப்பட்டுள்ளது, அதை எப்படி நம்ம முடிவு பண்ணுவது, அதற்கு என்ன தேவை, அதுவும் நம்ம அவசியம் பார்க்கணும். இப்போ வேதம்னா அது நிகம, அதுவே அந்த தந்திர சாஸ்திரத்தை ஆகம அப்படின்னு கூறப்படுகிறது. அந்த ஆகமங்களும் வேதத்தினுடைய ஒரு அங்கம்தான். அப்படி பார்த்தோன்னா வேத மந்திரங்கள் அந்த ஆகமப்படி, யஜ்ஞப்படி, வியாக்கரணப்படி பல்வேறு அர்த்தங்களை தரக்கூடியது. அதாவது ஒரே வேத மந்திரம் இருந்தால் கூட அது ஆகமப்படி ஒரு அர்த்தம், யஜ்ஞப்படி ஒரு அர்த்தம், வியாக்கரணப்படி மற்றொரு அர்த்தம், அந்த மாதிரி தரக்கூடிய ஒரு விஷயம் அதில் சிறப்பு அதில் உள்ளது. இப்போ யாராவது ஒருத்தர் தவத்தின் மூலமாக, கடுமையான தவம் செய்து சாதனா பலத்தின் மூலமாக அவர்கள் மனதிலும் இதை தவிர வேறு ஒரு அர்த்தம் அவர்களுடைய மனதில் ஸ்புரிக்கக்கூடும். 3வதாக பார்த்தோன்னா, இதனால் யார் வேதங்களினுடைய மீமாம்சை, வியாக்கரணம் போன்ற 14 வித்யாக்களை அத்தியாயனம் செய்கின்றனரோ அவர்களுக்கே மந்திரங்களுடைய அர்த்தம் சரியானபடி விளங்கும் அப்படின்றது தெரிய வருகிறது. இப்போ அந்த வேத மந்திரங்களை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அவசியம். அது என்னன்னா விவேக புத்தி. அது எது சரியானது, எது தவறானது, எந்த இடத்தில் எந்த அர்த்தம் சரியாக பொருத்தமாக உள்ளது அப்படின்ற அந்த விவேக புத்தியோட அதை நிர்ணயம் செய்யக்கூடிய திறன் இருந்தால் தான் அந்த வேத மந்திரத்தினுடைய உச்சாரணம், அதனுடைய அர்த்தம் மாறாமல் அதை சொல்ல முடியும். இப்போ அதோடு அந்த விவேக புத்தி அந்த தர்க்க ஞானமும் அதனோட அவசியமாகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் இதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ வேதத்தில் ஒரு இடத்துல அக்தாஹா சர்க்கரா உபததாதி அப்படின்னு வருது. அதாவது மை, எண்ணெய் அல்லது கொழுப்பு ஆகிய திரவியங்களால் முடியும் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். இது போன்று அந்த மந்திரத்தில் வருகிறது. இங்கு ஒரு கேள்வி எழுகிறது. அதில் மை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மை நெய்யால் செய்யப்பட்டதா, எண்ணெயால் செய்யப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ அதற்கு மேற்கொண்டு அந்த மந்திரத்தை பார்த்தா அதில் தேஜோவை கிருதம் அப்படின்னு வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெய் என்ற தேஜ தத்துவம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம். அப்படி வந்ததுனால அந்த மை என்பது நெய்யால் தான் செய்யப்பட்டது அப்படின்றது அந்த விவேக புத்தியுடன் அதை நம்ம நிர்ணயம் செய்ய முடிகிறது. அந்த அர்த்தத்தை, இந்த அர்த்தத்தை நிர்ணய ஞானத்தால் உண்டான அந்த விவேகம் நமக்கு அதை தருகிறது. இப்போ இன்னொரு உதாரணமும் நம்ம பார்க்கலாம். இப்போ 16 சம்ஸ்காரங்களில் பார்த்தோன்னா ஒரு சம்ஸ்காரத்தினுடைய பெயர் கோதானம். இப்போ மேலோட்டமாக பார்த்தோன்னா அந்த கோதானம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? பசுக்களை தானம் செய்வது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல இது அர்த்தம் கிடையாது. இதனுடைய உண்மையான இன்னொரு பெயர் என்னன்னா கேசாந்த விதி அப்படின்னு அதனுடைய பெயர். அந்த கோதானத்திற்கு கேசாந்த விதி அப்படின்ற பெயரும் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரம்மச்சாரி பையன் 16 வயது ஆகும் பொழுது முதலில் தாடி மீசை க்ஷவரம் செய்வதே அந்த கேசாந்த விதி அப்படின்னு அந்த 16 சம்ஸ்காரங்களில் ஒரு சம்ஸ்காரமாக அது விதிக்கப்பட்டுள்ளது. அதுதான் கோதானம் என வழங்கப்படுகிறது. அதனால் அந்த மேலோட்ட அர்த்தத்தை நம்ம பார்த்து அதை தவறான அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடும். அதனால் அதனுடைய உள்ளார்ந்த தத்துவம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அந்த இடத்துல அப்படின்றது தெரிந்து கொள்வது அவசியமாகிறது.
வேதத்தில் வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா, எந்த ஒரு வச்சனமும் அர்த்தம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட கிடையாது. அதே போல போதனை அளிக்காமல் ஒரு வார்த்தையும் ஒரு சப்தமும் கிடையாது. அவ்வளவு அந்த ஒரு செழுமை வாய்ந்த, செறிவு வாய்ந்த, அந்த அர்த்த செறிவு வாய்ந்ததாக அந்த வேதங்கள் உள்ளன. அதனால் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு சில அடிப்படை தகுதிகள், எப்படி அந்த 14 வித்யாக்கள் தெரிந்திருக்கணும், வியாக்கரண ஞானம் இருக்கணும், விவேக புத்தி இருக்கணும். இது போன்ற அந்த பல்வேறு தகுதிகள் இருக்கும் பொழுது தான் அந்த வேதத்தை சரியானபடி உச்சாரணம் செய்து அதனுடைய சரியான அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இது போன்ற அந்த 14 வித்யாக்கள், இந்த மேற்கூறப்பட்ட விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வது முதலில் அவசியமாகிறது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, வேதங்களை பற்றி கேட்கும் பொழுது எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. அதனால் நம்ம வந்து அத்தகைய ஒரு ஹிந்து தர்மத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு வந்து ஒரு பெரிய கர்வ உணர்வு ஏற்படுகிறது இல்லையா? ஆனால் அதோடு கூட நம்ம ஹிந்து கிரந்தங்கள் மகத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாகிறது. அதன் மூலம்தான் நம்முடைய தர்மாபிமான வளர்ச்சி, அதோட ஞான வளர்ச்சி இரண்டுமே வந்து அதன் மூலமாக தான் ஏற்படும். எந்த தர்மத்தினுடைய அந்த தர்ம கிரந்தம் சாக்ஷாத் பகவானுடைய மூச்சுக்காற்றான அந்த வேதமாக விளங்குகிறதோ, அந்த வேதம் சம்பந்தமாக வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளன அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதில் முதலாவது பார்த்தோன்னா, லட்சக்கணக்கான வருடங்கள் நீடித்து நிலைத்திருக்கும் இன்று நிலைத்திருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் இதோட வந்து ஒப்பிடும் பொழுது ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்கிறது, அது வந்து பல செய்திகள், பத்திரிகைகள், மீடியாக்கள் பல்வேறு விதங்களில் வந்து அதை வந்து வெளிப்படுத்துகின்றன. அதில் வந்து எவ்வளவு பேதங்கள் உள்ளது. அதே போல் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு எழுத்தாளர், அவருடைய அந்த எழுத்துக்கள் சில காலம்தான் இருக்குது, அதற்கப்புறம் அதுவும் வந்து மறைந்து போகிறது. இப்போது ஆனால் வேதம் வந்து எப்படின்னா, இதோடு ஒப்பிடும் பொழுது லட்சக்கணக்கான வருடங்கள் வந்து தொடர்ந்து எந்த சிதைவும் இல்லாமல் அதனுடைய மூல ஸ்வரூபத்தோடு அது வந்து ரட்சிக்கப்பட்டு போற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்றது நம்ம வந்து அதற்கு அதிக கவனம் வந்து செலுத்த வேண்டும். அப்போ அதில் என்ன ரகசியம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வேதம் வந்து பரபிரம்மத்துடன் சம்பந்தப்பட்டது. இப்போ பரபிரம்மம் வந்து அனாதியானது, அனந்தமானது. அதாவது அதற்கு வந்து ஆதி அந்தம் இல்லாமல், அதாவது ஆரம்பம் முடிவு இல்லாமல் அந்த பரபிரம்மம் இருக்கிறது. அப்போ பரபிரம்மத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வேதமும் ஆதி அந்தம் இல்லாமல் அனந்தமாக அனாதியாக அதுவும் உள்ளது. இப்போ பரபிரம்மத்தினுடைய ஒரு இலக்கணம் என்ன, ஒரு லட்சணம் என்ன அப்படின்னா, சத் சித் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ அந்த வேதமும் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக அத்தகைய ஒரு உணர்வை வந்து நமக்கு தருகிறது. ஏன்னா பரபிரம்மத்திலிருந்து நமக்கு சைத்தன்யம், ஆனந்தம், சாட்சாத்காரம் ஆகிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வேத பாராயணம் பண்ணும் பொழுது அதே மாதிரியான அந்த அனுபவங்கள் நமக்கு வந்து கிடைக்கின்றன. அதிலிருந்தே வந்து அந்த வேதம் எத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்தது. பரபிரம்மத்திற்கும் அதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பரபிரம்மத்தினுடைய மூச்சு காற்றாக விளங்குவது வேதம், அதனால் அதற்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்றது தெரிய வருகிறது. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சிருஷ்டியினுடைய முடிவுக்கு பின்னர் புது சிருஷ்டி ஆரம்பமாவதற்கு முன்பு அவை வந்து சூக்ஷ்மமாக வெளிப்படாத ரூபத்தில் ஜீவித்திருக்கிறது இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்வார்கள். வேதமே உலகத்தினுடைய முதல் உரையாடல் அப்படின்னு கூறப்படுகிறது. அதாவது அதனுடைய அந்த கிரந்த ரூபத்தை அழித்து விட்டாலும் அதனுடைய அந்த ஞானத்தை அழிக்க முடியாது. அது என்றைக்குமே, ஏன்னா பிறப்பு இருந்தால் தானே இறப்பு இருக்கிறதுக்கு. பிறப்பே இல்லாத போது ஆதி அந்தம் இல்லாததுனால அது அனாதியாக அனந்தமாக அது இருக்கிறது. அது அதனால் அழிவற்றது, நித்தியமானது. அதாவது இன்னொரு இதில் சிறப்பு என்னென்னா, பிரளயம், மகா பிரளயம் இது போன்ற சமயங்கள்லையும் அது வந்து ஒடுங்கும் பொழுது மறுபடியும் வந்து அது வெளிக்கிளம்புகிறது, மறுபடியும் அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது. இப்போ இது சம்பந்தமாக இந்து ஜனஜாகிருதி சமிதியினுடைய ஊற்றுக்கண்ணாக விளங்கக்கூடிய பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவலே அவருடைய கருத்தையும் இதில் பார்க்கலாம். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு 4 யுகங்கள் முடியும் பொழுதும் அந்த வேதமும் அதோடு மறைகிறது.
ஆனால் மீண்டும் அந்த அடுத்த 4 யுகங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் சப்தரிஷிகள் வேதங்களை வெளிக்கொண்டு வருகின்றனர். வேதம் முதல் புராணங்கள் வரை எல்லா கிரந்தங்களுமே யுகாந்தரமாக மீண்டும் மீண்டும் எழுதப்படுகின்றன. அதனால தான் அவை அனாதியானவை அப்படின்னு அவருடைய கருத்து. ஆதி சங்கராச்சாரியார் கூறுகிறார், சர்வஜ்ஞ கல்பஸ்ய யோனிகி காரணம் பிரம்மா. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு கல்ப முடிவிலும் பிரம்மா மூலமாக ஞானம் இந்த வேத ஞானம் அடுத்த கல்பத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. இப்போ வேதத்தினுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ மற்ற கிரந்தங்கள் அதற்கெல்லாம் அது சத்தியமானது தான், உண்மையானது தான் அப்படின்றதுக்கு பிரமாணத்துக்கு நிரூபணத்திற்கு மற்ற கிரந்தங்களை அது ஆதாரமாக அடிப்படையாக அது கொண்டுள்ளது. ஆனால் வேதமோ ஸ்வயம் பிரமாணம் ஆகும். அதாவது அதற்கு வேறு எந்த வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மற்ற கிரந்தங்களுடைய பிரமாணமோ நிரூபணமோ ஆதாரமோ அதற்கு தேவையில்லை. வேதம் ஸ்வயம்புவானது, அதாவது தான் தோன்றியாக உருவானது. அதனால் அதற்கு ஆதாரமோ வேறு பிரமாணமோ தேவை இருப்பதில்லை. அது ஸ்வயம் பிரமாணம் அப்படின்னு அதை கூறப்படுகிறது. பூர்வ மற்றும் உத்தர மீமாம்சையில் இது பற்றின ஒரு சர்ச்சா, இது பற்றின விளக்கங்கள் அதில் வருகின்றன. சனாதன ஹிந்து தர்மத்தில் பல தர்ம கிரந்தங்கள் உள்ளன, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது எதுவுமே வேதத்திற்கு விரோதமானவை இல்லை. மாறாக வேதத்தை போற்றி புகழ்கின்றன அனைத்து தர்ம கிரந்தங்களும். இதிலிருந்தே அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை நம்மால் உணர முடியும். அடுத்து அந்த சச்சித் ஆனந்தமயமான அந்த வேதம், அதாவது வேதம் நிர்குணம் மற்றும் சகுண ரூபம் இரண்டையும் கொண்டது. எப்படி பரமாத்மாவான அந்த நிர்குண ரூபம் சகுண ரூபமாக அவர் உருவெடுக்கிறாரோ அதுபோன்று அந்த வேதமும் அந்த இறைவனால் உருவாக்கப்பட்டது என்பதனால அந்த இறைவனின் குணமான அந்த சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இந்த வேதமும் விளங்குகிறது. அதனால தான் அந்த பரமாத்மாவிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுபூதிகளான அந்த சைத்தன்யம், ஆனந்தம், சாட்சாத்காரம் ஆகியவை வேத பாராயணத்தின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 4வது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, எப்படி நம் பார்வைக்கு அந்த சம்பூர்ண சமுத்திரத்தை நம்மால் பார்க்க முடியுமா, சம்பூர்ண ஆகாயத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. அது நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்டது. அதே போலவே அந்த வேதங்களை அந்த சப்தங்கள் கட்டுப்படுத்தாது அப்படின்றது அதனுடைய சிறப்பு. வேத விஷயத்தில் அது சப்தங்களின் மூலமாக பூர்ண ரூபத்தில் வெளிப்படாது அப்படின்னு குருதேவர் டாக்டர் காட்டை சுவாமிஜி சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சப்தங்கள் மட்டுமல்ல, அதன் பிறகு அதில் அந்த சப்தங்கள் எந்த ஸ்வரங்களில் உச்சரிக்க வேண்டும், எந்த துவனியில் உச்சரிக்க வேண்டும், அதோடு அதனுடைய கிரமபாடம் எப்படி அதை முன்னும் பின்னுமாக எப்படி கோர்த்து சொல்ல வேண்டும், இது போன்ற பல விஷயங்கள், அதில் வியாக்கரண சுத்தி, இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கியது தான். அதனால் அது சப்தங்களினால் மட்டும் கட்டுப்படாதது அப்படின்றது தெரிய வருகிறது. அடுத்து 5வது ஒரு சிறப்பு என்னன்னா, வேதமே தர்மத்தினுடைய மூலம். அதாவது வேதங்களின் மூலமாக சனாதன தர்மம் வெளிப்பட்டது. வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு மனுஸ்மிருதி கூறுகிறது. அதி உன்னத மோக்ஷ பிராப்தியை அளிக்கக்கூடிய அந்த தர்மம் எதிலிருந்து வந்தது, எதிலிருந்து வெளிப்பட்டதுன்னா அதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது அந்த வேதம் தான் அப்படின்றது தெரிய வருகிறது. அடுத்து 6வது ஒரு சிறப்பு சுவாமி விவேகானந்தர் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இதற்கும் அப்பாற்பட்டு செல்ல வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரே கிரந்தம் எது அப்படின்னா அது வேதம் மட்டுமே அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது எல்லாவற்றிற்கும் தாண்டி நம்ம அப்பாற்பட்டு நம்ம செல்ல வேண்டும் அப்படின்னு கூறக்கூடிய ஒரே கிரந்தம் வேதம் மட்டுமே அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்து 7வது வேதத்தினுடைய ஆற்றல் எத்தகையது அப்படின்னா, வேதத்தினுடைய ஆற்றல் அளப்பரியது. ஒவ்வொரு அந்த ருச்சா அதிர்வலைகள் காயகல்பம் போல புனர்ஜீவனம் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. காயகல்பம்னா மீண்டும் உயிர் தெழக்கூடிய அந்த சக்தியை தரக்கூடியது தான் அந்த ஒவ்வொரு ருச்சா, ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய அதிர்வலைகள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவை, அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவை. அதோட
இறைவனை பிரத்யக்ஷமாக நம் கண்முன்னால் நேரே வரவழைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது அந்த வேதங்கள். அதாவது நமக்கு தெரியும் இல்லையா, நிறைய யாக யஜ்யங்களில் மழை வரணும் அப்படின்னு அந்த வேத மந்திரங்கள், அதற்குன்னு சில வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. அக்னி தோன்ற வேண்டும்னா அதற்குன்னு சில வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன. அதுபோல இறைவன் நம் முன்னால் தோன்றுவதற்கும் அந்த வேத மந்திரங்கள் நமக்கு உதவி புரிகின்றன. அத்தகைய ஒரு ஆற்றல் அந்த வேத மந்திரங்களுக்கு உள்ளது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் மந்திரங்கள் உள்ள அந்த சக்தி அதை சரியானபடி உச்சாரணம் செய்யும் பொழுது தான் அதனுடைய அந்த பலன் கிடைக்கிறது. அதுவும் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ அந்த 8வது சிறப்பு என்னன்னா, வேதத்தினுடைய மொழி ஏன் சம்ஸ்கிருதத்தில் உள்ளது. இப்போ நம்ம சாதாரண உலக வழக்கில் பார்த்தோன்னா சாமானிய மக்களுடைய மொழிகள் அந்தந்த சமயங்களில் எந்த மொழி வழக்கில் இருந்ததோ அந்த மொழியில் தான் அந்த தர்ம கிரந்தம் எழுதப்பட்டுள்ளது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கபீர்தாசனுடைய தோஹா, ஞானேஸ்வரி, அதுக்கப்புறம் தாசபோதம், துக்காராமனுடைய அபங்கங்கள், அதே போல் தெலுங்கில் பார்த்தோன்னா தியாகராஜ கீர்த்தனைகள், தமிழில் பார்த்தோன்னா தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், இது போன்று அந்த வழக்கில் உள்ள அந்த மொழி என்னவாக உள்ளதோ அதில் தான் அந்த தர்ம கிரந்தங்கள் ஏற்றப்பட்டு உள்ளன. அப்படி பார்த்தோன்னா நம்மளுடைய புராதன லட்சோபலட்ச வருடங்களுக்கு முன்பாகவே ஆரியவர்த்தத்தில் அந்த வழக்கு மொழியாக எது இருந்ததுன்னா சம்ஸ்கிருதம் இருந்து வந்துள்ளது. அதனால தான் அந்த வேதமும் அந்த ஆதி மொழியான மூல மொழியான தேவ மொழியான இந்த சம்ஸ்கிருதத்திலேயே உள்ளது அப்படின்றது தெரிய வருகிறது. அடுத்து 9வது இந்த வேதத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, இது மறைபொருள் மொழி. அதாவது அது அதனுடைய பொருள் மறைந்து புதிந்து உள்ளது. அதாவது மேலோட்டமாக நமக்கு தெரிய வராது. அதனால தான் தமிழில் கூட வேதத்தை மறை, தமிழ் மறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பரிபூர்ணமாக ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த மறைந்த பொருள் எல்லாருக்கும் வெளிப்படையாக அவ்வளவு தெரியாது. இதில் பல விசேஷபூர்வமான பலனளிக்கும் மந்திரங்கள், சித்திகள், அதோட விஞ்ஞான சித்தாந்தங்கள் இதில் அடங்கியுள்ளன. இதில் தீய மக்கள் அல்லது வக்ர புத்தி உடையவர்கள் இந்த விஷயங்களை, இந்த வேத மந்திரங்களை தீய விஷயத்திற்கும் உபயோகிக்கக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நிறைய அசுரர்கள் அவர்களும் வேத விற்பனர்களாக இருந்தால் கூட அவர்கள் ஆபிச்சாரம்னு அது வேண்டாத ஒரு தீய செயலுக்காக, தீய நோக்கத்தோடு அவர்கள் அதை உபயோகித்தனர். அதனால தான் இது ரொம்ப கவனமாக யாருடைய ஆன்மீக சாதனை நடக்கிறதோ, யாருக்கு அந்த குருவினுடைய ஆணை கிடைக்கிறதோ அவர்களே இந்த வேதத்தை கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் தகுதியை வாய்ந்தவர்கள், அவர்களுக்கே அந்த உரிமை உண்டு அப்படின்னு அது ரொம்ப முக்கியமானது. இதில் பல விஞ்ஞான சித்தாந்தங்களும் அடங்கியுள்ளன. அதற்கு உதாரணம் பார்த்தோன்னா, தில்லியில் குதுப் மினார் நமக்கு எல்லாம் தெரியும். அதற்கு பக்கத்தில் விஷ்ணு ஸ்தம்பம் அப்படின்னு ஒரு ஸ்தம்பம் இருக்குது. அது துருப்பிடிக்காத இரும்புனால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தம்பம். அந்த துருப்பிடிக்காத இரும்பை எப்படி உருவாக்குவது அப்படின்ற அந்த விஞ்ஞான சித்தாந்தம் வேதத்தில் உள்ளது. இப்போ அடுத்து ஒரு கேள்வி வாணிலையும் வகைகள் உள்ளன இல்லையா? 4 விதமான வாணி உண்டு. அதற்கும் அந்த வேதங்களுடைய ரூபத்திற்கும் என்ன சம்பந்தம், அதை நம்ம பார்க்கலாம். இப்போ 4 வகையான வாணிகள், பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரி, இது 4 விதமான வாணிகள். அதில் பார்த்தோன்னா வேதத்தை ஆகாயத்திலிருந்து உருவான பராவாணி அப்படின்னு சொல்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தினுடைய சூக்ஷ்மாதி சூக்ஷ்ம மூல ஸ்வரூபமே, அதாவது ஞானமே பராவாணி ஆகும். அதன் பிறகு ரிஷிகளுக்கு ஏற்பட்ட சாட்சாத்காரமே பஷ்யந்தி வாணி எனப்படுகிறது. அதன் பின்பு அதே வேத கிரந்தங்கள், ஞானஸ்வரூப சப்தங்கள் எழுதப்பட்ட பொழுது அது மத்தியம வாணி ஆயிற்று. அதன் பின்பு சாமானிய மனிதர்கள் வேத உச்சாரணம் செய்யும் பொழுது அது வைக்கரி வாணி ஆயிற்று அப்படின்னு கூறப்படுகிறது. சுருக்கமாக வேதங்களுடைய விசேஷத்தினால எவ்வளவு விஞ்ஞானபூர்வமான வேத சம்ரக்ஷணம் நடந்து வந்துள்ளது என்பது நமக்கு கவனத்தில் வருகிறது. அதோட வேதம் ஸ்வயம் பிரமாணமானது. அதற்கு வேறு எந்த ஆதாரமோ பிரமாணமோ நிரூபணமோ தேவையில்லை. அது ஸ்வயம்பூ, தான் தோன்றியாக தானே தோன்றி இருந்து வந்துள்ளது அப்படின்றது தெரிகிறது.
இது போன்ற ஞானத்தை வழங்கியுள்ள சனாதன தர்மத்திற்கு நம்ம எவ்வளவு நன்றி தெரிவித்தாலும் அது போராது அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு நம்ம கோடிங், டீகோடிங் இது போன்ற பல விஷயங்கள் கணினியில் உபயோகப்படுத்துகிறோம். நம்ம அந்த போன்ற வார்த்தைகளையும் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வேதம் என்பது குரு அல்லது சாதனா பலம் இல்லாமல் அந்த டீகோடிங் செய்ய முடியாது. டீகோடிங்னா அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு அவசியம் குரு தேவை, சாதனா பலம் தேவை. அப்பொழுது தான் அந்த தகுதி, அந்த அடிப்படை தகுதி இருந்தால்தான் அந்த வேதத்தினுடைய உச்சாரணமோ அதனுடைய அர்த்தமோ நமக்கு புரிய வரும். அந்த வேத ஞானம் நமக்கு அப்போ தான் மனதில் ஸ்புரிக்கும். அதனால் தகுதியுள்ள ஒருவராலேயே இதனுடைய பயனை அடைய முடியும் என்பது தெரிய வருகிறது. அதனால் இன்றைக்கு இவ்வளவு அற்புதமான விஷயங்களை இன்றைய சத்சங்கத்தில் நம்ம தெரிந்து கொண்டோம். இத்துடன் இந்த சத்சங்கம் நிறைவடைகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்முடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.